இருக்காரு. இப்போ சிம்புதேவன் விஜய் வச்சு எடுக்கிற ஒரு படத்துல கேமராமேனா ஒர்க் பண்ண ரெடியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜீவா, அதாவது வந்து விஷ்ணு சார் நடிக்கிற ஜீவா படத்துல இவர் வந்து ஒரு குத்து சாங் பாடி இருக்காரு. என்னன்னா நம்ம சுசீந்திரனும் நட்டி நடராஜ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா. ஸோ சுசீந்திரன் வந்து இது மாதிரி எங்க படத்துல வந்து ஒரு சாங் இருக்கு, அதை நீங்க தான் பண்ணணும், ஒரு குத்து சாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஃப்ரெண்ட் கேட்கறதுனால இவர் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து 1999 ஃபீல்டுல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1500 ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்தி படம் நிறைய ப்ராஜெக்ட் இவர் தான் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம நட்டி நடராஜன் வந்து ஃபர்ஸ்ட் டைமா விஜய் கூட யூத் படத்துல வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய தொடர் ஆட் ஃபிலிம்க்கும் வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம ஹிந்தி படத்துல தனுஷ் வந்து வெற்றி பெற்ற ராஞ்சனா மூவிலும் இவர் தான் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாம ஹாலிடேன்னு ஒரு சூப்பர் மூவில இவர் தான் கேமராமேன். அடுத்து தமிழ்ல தொடர்ந்து பல ப்ராஜெக்டும் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சதுரங்கவேட்டை வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு படம். இதுக்கு முன்னாடி வந்து மிளகாய் அந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ தொடர்ந்து இந்த இயர்ல கதம் கதம் சொல்ல ஒரு மூவில புக் ஆயிட்டு இதுலயே நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, அதுல வந்து நம்ம நந்தாவும் நம்ம நடராஜ் சுப்ரமணியம் தான் நடிக்கிறாங்க. இது வந்து போலீஸ் கேட்டபுள்ள ஒரு கதைன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சதுரங்கவேட்டை ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரியரான ஒரு படமா இருந்தது அவருக்கு. அதே மாதிரி கதம் கதம் ஒரு டிஃப்ரெண்டான கேரியரா இருக்குன்னு பார்க்கலாம்.